ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். வாழை மரத்தில் இருக்கிற இலை, பூ, காய், பழம், தண்டில் ஒவ்வொன்றுத்தில் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்றைக்கி வாழைத்தண்டை வச்சு டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸோட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தயிர் ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மோர் மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. டிப் நம்பர் 1, வாழைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு வெளியில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக கருத்து போன மாதிரி ஆகிடும். அது கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு மோர்லையோ அப்படி இல்லைனா உப்பு கலந்த தண்ணிலையோ போட்டு வச்சிடணும். டிப் நம்பர் 2, இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கை கருத்து போகாமல் இருக்கும். டிப் நம்பர் 3, வாழைத்தண்டை வாங்கும் போது இந்த மாதிரி கிள்ளி பார்த்து வாங்குங்க. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா முத்துன மாதிரி இருக்கும். டிப் நம்பர் 4, எப்பயுமே வாழைத்தண்டை மட்டும் கட் பண்ணும்போது நார்மலாக இருக்கிற கத்தியை விட இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக இருக்கிற இந்த கத்தியை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். வாழைத்தண்டை சுற்றி இந்த மாதிரி பட்டை மாதிரி இருக்கும். இந்த பட்டையை நம்ம தனியாக எடுத்துடணும். லைட்டாக கத்தியை வச்சு இந்த மாதிரி ஒரு கீரல் மாதிரி போட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த பட்டைகளை ரொம்ப ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். வாழைத்தண்டில் இருக்கிற இந்த பட்டையை நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். உள்ளே இருக்கிற அந்த தண்டு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். 2 லேயர் கிட்ட அந்த பட்டை இருக்கும். அந்த பட்டையை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். சென்டரில் இந்த மாதிரி கத்தியை வச்சு லைட்டாக ஒரு கீரல் மாதிரி போட்டுட்டு எடுத்தாலே ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். வாழைப்பட்டையிலேருந்து தண்டை மட்டும் தனியாக எடுத்தாச்சு. இதை மட்டும் தான் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அந்த வாழைப்பட்டைகளை தூக்கி போட்டுறாதீங்க. இதை வச்சும் ஒரு சில டிப்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாழைத்தண்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணும் போதே அதில் ஒரு நார் மாதிரி வரும். இதை உடனே இந்த மாதிரி விரல்கள் வச்சு நல்லா சுற்றி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். கட் பண்ண அந்த பீஸ்லேயும் கொஞ்சம் நார் இருக்கும். அதையும் அப்படியே விரலால் வச்சு இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்தீங்க அப்படின்னா நார் எல்லாமே அப்படியே வந்துடும். வாழைத்தண்டில் இருக்கிற இந்த நாரை எடுத்துகிட்டு தான் நம்ம சமைச்சு சாப்பிட்ணும். இந்த நாரோடு சேர்த்து சமைச்சு சாப்பிடக்கூடாது. டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிவிட்டு உடனுக்குடனே இந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு உடனே கட் பண்ணிவிட்டு மோரில் போட்டுருங்க. அப்படி இல்லைனா உப்பு கலந்த தண்ணியில் போட்டுருங்க. வெளியிலே வச்சோம் அப்படின்னா கருத்து போன மாதிரி ஆகிடும். ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். விரலை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி சுற்றி எடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக அதில் இருக்கிற நார் எல்லாமே வந்துடும். கை விரல்களால் இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கிறதுனால கை கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம கொஞ்சமாக கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறோம். தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பீசஸாக கட் பண்ணிட்டோம் நார் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மொத்தமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் நார் எடுத்துக்கலாம். ஒன்றா கட் பண்ணிவிட்டு நார் எடுக்கிறத விட இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஒரு பீசஸும் எடுத்து டக்கு டக்குன்னு இந்த மாதிரி நார் எடுத்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக பொடியாக நறுக்கிட்டு மோர் தண்ணியிலையோ அப்படி இல்லைன்னா உப்பு கலந்த தண்ணியிலையோ போட்டு வச்சிடலாம். கருத்து போகாமல் இருக்கும். வேலையும் சீக்கிரமாக முடியும். எல்லா பீசஸையும் மொத்தமாக வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா பொடியாக நறுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஒரு 3 பீசஸ் மட்டும் இந்த மாதிரி எடுத்து மேலால் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பொடியாக நறுக்கிடலாம். ஒரு பீசஸாக கட் பண்ணும்போது டைம் அதிகமாக தேவைப்படும். ஒரு 3 பீசஸ் எடுத்து மேலால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணதை அப்படியே மோர் தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதே நீங்கள் வாழைத்தண்டை கட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில்வர் டிஃபன் பாக்ஸோ அப்படி இல்லைனா கண்ணாடியில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. பொடியாக கட் பண்ண வாழைத்தண்டை இதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வாழைத்தண்டை பீசஸாக கட் பண்ணும்போது கை விரல்களால் சுற்றி கொஞ்சமாக நார் எடுத்தோம் இல்லையா, பொடியாக நறுக்குனதுக்கு அப்புறமாவும் கொஞ்சம் நார் இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. குச்சியை உள்ளே விட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றுனீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற நார் எல்லாமே வந்துடும். இந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணுங்கள். ஒரு 10 டைம்ஸ் கிட்ட பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்கிற நார் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி குச்சி இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கத்தி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கத்தியிலேருந்து இந்த நாரை எடுக்கும் போது பார்த்து கவனமாக எடுங்க. கையில் எதுவும் கீறல் விழாமல் பார்த்துக்கோங்க. இதில் இருக்கிற நாரை நல்லா சுத்தமாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிடணும். அப்படியே சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சில பேருக்கு வயிற்று வலி வரும். அதே மாதிரி டைஜஷன் ப்ராப்ளமும் வரும். அதே போல் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த வாழைத்தண்டுலையும் இந்த மாதிரி நார் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா சமைக்கும் போது டக்குன்னு எடுத்து சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா அப்போ ஒரு தடவை நம்ம வேலை பார்க்குற மாதிரி இருக்கும்.
வாழைத்தண்டை வாங்கிட்டு நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா கெட்டுப்போன மாதிரி ஆகிடும். ஒரு சில நேரங்களில் நல்லாயிருக்கும். அதுக்கு பெட்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நாரெல்லாம் எடுத்துகிட்டு உப்பு கலந்த தண்ணியில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 4 to 5 டேஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும். தேவைப்படும் போது எடுத்து டக்குன்னு சமைச்சிக்கலாம். பெரிய வாழைத்தண்டா வாங்கிட்டு வரோம் அப்படின்னா பாதியை வந்து சமைச்சிட்டு மீதியை அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம எடுத்து சமைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். குச்சியை விட்டு உள்ளே சுற்றி எடுத்ததில் இந்த அளவுக்கு நார் வந்திருக்கு. இது அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வயிற்று வலி வரும். அதே போல் டைஜஷன் ப்ராப்ளமும் வரும். இந்த மாதிரி நல்லா சுத்தமாக ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிற வாழைத்தண்டை மோரில் போட்டு ஸ்டோர் பண்ணாமல் உப்பு கலந்த தண்ணியில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. மோர் புளிச்சு போயிடுச்சு அப்படின்னா வாழைத்தண்டும் கெட்டு போயிடும். வாழைத்தண்டை கட் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கிற நார் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுறாமல் ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் போட்டு வச்சுருங்க. இதை வச்சு என்ன ஒரு டிப்ஸ்ன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ரெசிபி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்றா போல் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கறி மசால் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கிற எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் பொடியாக நறுக்கி மோரில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா வாழைத்தண்டு, அதை இது கூட சேர்த்துக்கலாம். மோர்லேருந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கலாம். நம்ம வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்படியே சேர்த்தாலே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது, நல்லா திக்காக இருக்கணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது மசாலா எல்லாமே வாழைத்தண்டில் இந்த மாதிரி நல்லா கோட் ஆகும். கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா தண்ணியான மாதிரி ஆகிடும். மசாலா சரியாக கோட் ஆகாது. இதை ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயோ அப்படி இல்லைனா இந்த மாதிரி கேக் டீன் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் அப்படியே போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு சரியாக இருக்கான்னு. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டிஃபன் பாக்ஸ்லேயோ இல்லைனா இந்த மாதிரி கேக் டீன்லேயோ இல்லைனா தட்டிலையோ போட்டு நீங்கள் வேக வச்சுக்கலாம். ஆனால் இதில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணி நல்லா கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை உள்ளே போட்டு நல்லா இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. வேக வைக்க போகிற பாத்திரத்தில் மறக்காமல் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு போட்டு வேக வைங்க. அப்போ தான் எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். இல்லைனா கட் பண்ணி எடுக்கும் போது சரியாக வராது. இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். வெளியில் எடுக்கும் போது கத்தி அப்படின்னா ஒரு டூத் ஸ்டிக் யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சரியாக வேகலை அப்படின்னா மறுபடியும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை செய்யறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 3 தக்காளி பழம், கொஞ்சம் கூட புளிப்பில்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி முந்திரி, ஒரு கைப்பிடி மல்லித்தலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தக்காளியில் இருக்கிற தண்ணியே நமக்கு சரியாக இருக்கும். இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வேக வச்சிருந்த வாழைத்தண்டு நல்லா வெந்து வந்திருக்கு. வேக வைக்கிறதுக்கு சரியாக எனக்கு 20 நிமிஷம் தேவைப்பட்டுச்சு. செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா எக்ஸ்ட்ராவாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கூட வேக வச்சு எடுத்துக்கோங்க. சரியாக வேகலைன்னா மோல்டுலேருந்து எடுக்க வராது. நல்லா வேக வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். வெளியில் எடுத்ததும் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் ஊற்றிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீசஸை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு பீசஸாக போட்டு 2 பக்கமும் கொஞ்சம் லைட்டாக செவந்து வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும். இந்த மாதிரி கடாயில் போட்டு பண்ணி எடுங்க. அப்படி இல்லைனா தோசைக்கல்லில் கூட நீங்கள் போட்டு பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி வேக வச்சு தான் எடுத்துருக்குறோம். அதனால் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 2 பக்கமும் லைட்டாக செவந்து வர அளவுக்கு ஃப்ரை பண்ணாலே போதும். இது அப்படியே கூட சாப்பிட்லாம். நல்லா கிறிஸ்பியாக நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இதை வச்சு நான் ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரை பண்ண அதே கடாயில் அதே எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. நறுக்குன 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆல்ரெடி வாழைத்தண்டில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கிறோம். அதனால் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அலசி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசால் தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க.
மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. தக்காளியோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டை வேக வைக்கிறதுக்கு நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்தோம் இல்லையா? அதே மசாலா பொருட்களை அகைன் ரிப்பீட் பண்ணிக்கோங்க சேம் குவான்டிட்டியில். மசாலா பொருட்கள் சேர்த்ததும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் மசாலாவுடைய அந்த பச்சை வாசனை சுத்தமாக இருக்காது. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு திக்காகி வரும்போது ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற வாழைத்தண்டை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு ஓவர் மிக்ஸ் பண்ணிடாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உடையாமல் இருக்கும். ஆனால் கிரேவி எல்லாமே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். தோசை சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைத்தண்டில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு வாழைத்தண்டை வாரத்தில் ஒரு முறை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிட்னி ஸ்டோனை க்யூர் பண்ணிடலாம். இந்த மாதிரி உணவு வகைகளை சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஆனால் வாழைத்தண்டை கூட்டாவோ பொரியலாவோ அவியலாவோ செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் வாழைத்தண்டை வச்சு கூட்டு, பொரியல், அவியல், குழம்புன்னு தான் செஞ்சுருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். வாழைத்தண்டுலேருந்து எடுத்த நார் எல்லாத்தையுமே தண்ணியில் போட்டு வைக்க சொன்னேன் இல்லையா? அது கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் வாழைத்தண்டெல்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி நார் எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு வெயிலில் காய வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை செய்யுங்க. ஆனால் நான் வீடியோக்காக உங்களுக்கு செய்கிறதுக்காக இதை கொஞ்சோண்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன். இப்போது இதை நல்லா நார் மாதிரி திரித்து எடுத்துக்கோங்க. திரித்து எடுத்துட்டு 2 பாதியாக பிரிச்சுருக்கேன். பிரிச்சுட்டு கையால் வச்சு இந்த மாதிரி நல்லா சுருட்டி எடுங்க. இந்த நாரை நல்லா ஊற வச்சு நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் திரிச்சிங்க அப்படின்னா நல்லா திரிக்க வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்து திரி மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். பஞ்சு வச்சு நம்ம திரியெல்லாம் செய்வோம் இல்லையா? அதே போல தான் இதுவும். நார் வச்சு இந்த மாதிரி திரி மாதிரி செஞ்சு வச்சுட்டு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு சளி தொந்தரவுலாம் வரும்போது வெத்தலையை சூடு காட்டுறதுக்காக திரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வாழைத்தண்டை நம்ம எடுக்கும் போது மேலே இருக்கிற அந்த பட்டையை மட்டும் நம்ம தனியாக உரிச்சு எடுத்தோம் இல்லையா? அந்த பட்டையை இந்த மாதிரி 2 பாதியாக பிரித்து எடுத்துக்கோங்க. 2 லேயராக இருக்கும். லைட்டாக இந்த மாதிரி பிரித்து எடுத்தாலே ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பிரித்து எடுக்க வரல அப்படின்னா வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். பட்டைகளை 2 பாதியாக பிரித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நார் மாதிரி சென்டரில் தெரியும். அந்த ஒவ்வொன்றத்தையும் தனியாக இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். இதை தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே தனித்தனியாக இந்த மாதிரி லேயர் மாதிரி பிரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துட்டு நல்லா உருட்டிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா காய வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா க்ரிப்பாக இருக்கும். இதை பூ கட்டுறதுக்கோ இல்லைனா வேறு ஏதாவது கட்டுறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நார் மாதிரி. வாழைப்பட்டையிலேருந்து இந்த நாரெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பவுலில் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. நல்லா ஊற வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து இதை அப்படியே செடிகளுக்கு ஊற்றுனீங்க அப்படின்னா மொட்டு வைக்காத செடிகள் கூட நல்லா மொட்டு வைக்கும். பட்டு போன செடிகள் கூட நல்லா துளிர் விட்டு நல்லா வளர ஆரம்பிக்கும். ஆல்மோஸ்ட் சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? நமக்கு எப்படி அதிகமாக தண்ணி தேவைப்படுதோ அதே மாதிரி தான் செடிகளுக்கும் தேவைப்படும். அப்பப்போ தண்ணி ஊற்றுங்க. சாதாரண தண்ணி ஊற்றுறதை விட இந்த மாதிரி சத்துக்கள் நிறைந்த தண்ணியை ஊற்றணும் அப்படின்னா நல்லா செழிப்பாக வளரும். நெக்ஸ்ட் ஒரு ஹெல்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். மோர்லேருந்து வாழைத்தண்டை ஃபில்டர் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கோங்க. மோர்லேருந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்ததுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 1 டைம் மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமாக நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி பூண்டு, காரத்துக்கு ஏற்ற போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால ஒரு சின்ன துண்டு மட்டும் சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி பழத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் தனியாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். வேறு எதுவும் சேர்க்க தேவையில்ல. இது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வேக வச்சுருந்த தண்ணியை தனியாகவும் இந்த வாழைத்தண்டை தனியாகவும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிட்டு அதையும் இது கூட சேர்த்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக வாழைத்தண்டை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம்.
பூண்டு, தக்காளி, மிளகு, சீரகம் இதெல்லாம் இல்லாமல் வெறும் வாழைத்தண்டை மட்டும் தனியாக கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. வாழைத்தண்டுலேருந்து தண்ணியை தனியாக ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாழைத்தண்டை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியையே இது கூட சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அரைச்சதை மறுபடியும் வடிகட்டி வச்சுருந்த அதே தண்ணியில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஜூஸ் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரண்டியை வச்சு எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி இதில் இருக்கிற ஜூஸ் எல்லாத்தையுமே தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நாரெல்லாம் நமக்கு தேவைப்படாது. இதை அப்படியே தூக்கி போட்டுடலாம். கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதை செய்யறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதில் பொடியாக நறுக்குன ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்ல கோல்டன் கலரில் கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக வாழைத்தண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வாழைத்தண்டை அரைச்சி நல்லா ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை இது கூட அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது, அதனால் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததும் சீக்கிரமாக திக்காக ஆரம்பிக்கும். திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக 2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நறுக்கின கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். வாழைத்தண்டை எப்படி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்றாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சூப் மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் வாழைத்தண்டை வச்சு சூப் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இது கூட கொஞ்சமாக கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைத்தண்டே பிடிக்காது, வாழைத்தண்டை நான் ஒரு முறை கூட சாப்பிட்டதே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி சூப் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடபிள் சூப், மஷ்ரூம் சூப்லாம் குடிப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி பார்க்கலாம். வாழைத்தண்டை நறுக்கிட்டு மோரில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, வாழைத்தண்டை எடுத்துட்டு அந்த மோரை அப்படியே தான் வச்சுருப்போம். அந்த மோரை மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி புதினா இலைகள், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக ஜீரகப்பொடி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி மோரில் கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து வச்சுட்டு தான் நம்ம நறுக்கிட்டு வாழைத்தண்டெல்லாம் போட்டு வச்சுருந்தோம். ஸோ அதனால் நான் உப்பு சேர்க்கல. தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். வாழைத்தண்டை நறுக்கிட்டு மோரில் போட்டு வச்சுருந்தோம். அந்த மோரில் அந்த வாழைத்தண்டுடைய சத்துக்கள் எல்லாமே நிறைய இறங்கியிருக்கும். அதை அப்படியே தூக்கி தூரம் ஊற்றிடாமல் இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வாழைத்தண்டை பச்சையாகவே அரைச்சி ஜூஸ் மாதிரிலாம் குடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டாலே நம்ம மோர்லாம் அடித்து குடிப்போம் இல்லையா. ஸோ சாதாரணமாக குடிக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக குடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைத்தண்டை வச்சு வெறும் கூட்டு, பொரியல், அவியல் மட்டும் செய்கிறவங்க இந்த மாதிரி சூப், கிரேவி, மோர்லாம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டான இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ரெசிபிஸ்க்கு என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you so much. Keep watching.